தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நான் பிரபாருங்க, 22வது வார்டு செயலாளர். கிட்டத்தட்ட இது அதிமுக கோட்டையாக இருந்த ஒரு 10-15 வருஷமாக இருந்ததை உடச்சி திமுக வளர்த்தி இங்கே வந்து திமுக கோட்டையாக நாங்கள் மாற்றி வச்சுருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் 75 ஆண்ட திமுக, அந்த திமுகவோட கொள்கையை பிடிச்சது நாங்கள் எல்லாருமே இங்கே செயல்படுறோம். இந்த சூழ்நிலையில் பாபு என்கிறவர் வந்தார். அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். தன்னை ஒரு திராவிடங்க பாபுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தார். கட்சியில் பேசி அவர் சீட்டை வாங்கிட்டு உள்ளே வந்தார். அன்னைக்கு இருந்த அதே அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணன், நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவங்களோட அறிவுறுத்தலின்படி, மாவட்ட செயலாளரோட வழிகாட்டலின்படி இங்கே வந்து சீட்டை வாங்கி இங்கே வந்து நின்னார். நாங்கள் இவ்வளோ வருஷமாக நாங்கள் கட்சியில் இருந்தாலும் கட்சிக்கு கட்டுப்பட்டு அவருக்காக நாங்கள் எல்லாருமே அனைவரும் நாங்கள் வேலை செஞ்சு கொடுத்தோம். அவருக்கு வேலை செஞ்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவரை வந்து மிகப்பெரிய வெற்றி ஓட்டில் வாங்கி கொடுத்து அவர் வெற்றி பெற வச்சோம். ஆனால் என்னைக்கு அவர் ஓட்டை வாங்கிட்டு போனாரோ அன்னையிலேருந்து எங்கள் ஏரியாவுக்குள்ளார வந்ததும் கிடையாது. அவரோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது. அவருக்கு வந்து இந்த வார்டே கிடையாது. அவரோட வார்டே வந்து காலப்பட்டியில் இருக்கிறாரு. அங்கேருந்து இங்கே வந்து சீட்டை வாங்கிட்டு இங்கே வந்து நின்னார், ஜெயிச்சார். ஆனால் மக்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அவர் வந்து பார்த்ததில்ல. இது நான் சொல்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே இருக்க இதே நீங்கள் 22வது வார்டுக்குள்ள நீங்கள் எல்லாருமே இதை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. இங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்டாலே யாருக்குமே தெரியாது அவர் யார், கவுன்சிலர் யாருன்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்த ஒரு ஏரியாவுக்கும் வந்ததில்லை, மக்களோட பணிகளை பார்த்ததில்லை, கட்சிக்காரங்களுக்கான வேலைகளை பண்ணி கொடுத்ததில்லை. இங்கே நாங்கள் கட்சி ஃபங்க்ஷன் எவ்வளவோ வச்சுருக்கிறோம். ஒரு கட்சி ஃபங்க்ஷன் கூட அவர் இங்கே வந்ததும் கிடையாது. கட்சிக்காரங்களுக்கு எந்த ஒரு பலனும் அவர் பண்ணி கொடுத்தல. ஒரு வாட்டர் பாட்டில் கூட அவர் எங்கேயாவது நாங்கள் ஃபங்க்ஷனுக்குன்னு நாங்கள் போனோம், ஒரு வாட்டர் பாட்டில் கூட அவர் வாங்கி கொடுக்காத ஒரு கவுன்சிலர். ஆனால் இங்கே நம்ம திமுகவில் வந்து அவருக்கு கவுன்சிலர் பதவியும் கொடுத்து அயலகத்துறை அமைப்பாளரும் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து அழகு பார்த்தது இந்த கட்சி. இன்றைக்கி அவர் வியாபார ரீதியாக வந்தார். வியாபார ரீதியாக அவர் வந்து இங்கே எல்லாம் வேலையை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வியாபாரத்துக்காக வேற கட்சிக்கு போகிறதுக்காக புக் ஆஃப் குட் கான்டாக்டில் வரணுங்கிறதுக்காக திமுக மேலேயும் அண்ணன் செந்தில் பாலாஜி மேலேயும் அவர் பழிவு சுமத்துறாரு. அப்புறம் இங்கே அவர் வந்து எந்த வேலையுமே இங்கே வந்து செஞ்சு கொடுத்ததும் கிடையாது. மக்கள் வந்து கவுன்சிலரோட வீடு எங்கன்னு கேட்டால் மக்கள் யாருக்குமே தெரியாது. அவர் அந்த ஏரியாவுக்குள்ளே வருவாருன்னு பார்த்தா வர்றது கிடையாது. நாங்கள் ஏதாவது கூப்பிட்டு இங்கே மீட்டிங் வச்சுருக்கோம், மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, வந்து நில்லுங்கன்னா அப்போ வருவார். வந்துட்டு அந்த ஒரு நிமிஷம் எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு. இதே கோவை பாபு, திராவிடன் பாபு, அவர் வந்து இதே ஏரியாவுக்குள்ளே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் அதிகமாக ஃபண்டு வாங்கி நாங்கள் கொடுத்தோம், அதிகமாக நாங்கள் வேலை செஞ்சதே 22வது வார்டுன்னு சொல்கிறாரு. அப்படி 22வது வார்டில் அதிகமாக ஃபண்டு வாங்கி கொடுத்து பண்ணியிருக்காருன்னா அப்புறம் கட்சி வந்து நல்லா தானே பண்ணி கொடுத்துருக்கு. இவர் இப்போ சொல்கிறாரு பார்ட்டி ஃபண்டு வாங்கி கொடுத்தா, அது வாங்கி கொடுத்தான்ட்டு. அவர் தொழில் ரீதியாக வந்தார், தொழில் ரீதியாக வந்துட்டு தொழில் ரீதியாக அவர் போயிட்டார், அவ்வளோதான். இனி அடுத்த கட்சியில் போய் நீ அங்கே என்ன பண்ண முடியுமோ அதை அவர் பண்ணுவார். அதுக்கடுத்து நாளைக்கு அந்த கட்சியும் இல்லை, தாவேக்காங்கிற கட்சியும் இல்லை அப்படின்னா அடுத்தது எந்த கட்சி வரும் அந்த கட்சியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் அவரோட வியாபார ஸ்டைல். வியாபார ரீதியாக தான் அவர் வந்து கட்சிக்குள்ளே வராரே தவிர மற்றபடி மக்களுக்கு சேவை செய்யணும், எல்லாம் பண்ணணுங்கிற அவரோட நோக்கம் கிடையாது. இதே அவர் கவுன்சிலராக நிற்க போகும்போது அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணனோட தயவில் வந்து அது இன்னைக்கு அதிகமாக அவர் ஓட்டு வாங்கியிருக்காருன்னா அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணனோட தயவுனால தான் அந்த அதிகமான ஓட்டு வாங்கி வந்தார். ஆனால் அவரோட கனவு எல்லாமே வந்து மிகப்பெரிய கனவு, மேயர் ஆகணும், துணை மேயர் ஆகணும்னு. ஆனால் செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதை அவர் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக வச்சனால இன்னைக்கு வந்து அவரை பற்றி விமர்சனம் தப்பாக விமர்சனம் பண்ணுறாரு. இன்றைக்கி நாங்கள் எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ ஆர்ப்பாட்டம் எல்லாத்துக்கும் நாங்கள் போயிருக்கிறோம், கட்சி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனில் எங்கேயாவது இவர் வந்து ஒரு கட்சிக்காரங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருக்காரான்னு கேட்டு பாருங்க. இங்கே இருக்க அத்தனை கட்சிக்காரங்களும் இங்கே இருக்கிறாங்க, அவர் யாருன்னு முதல் தெரியுமான்னு முதல் கேட்டு பாருங்க. அப்படி இருக்க போகும்போது பணம் கொடுத்தாங்க, செந்தில் பாலாஜி அண்ணன் வந்து பணம் கொடுத்தாங்க பண்ணாங்கங்கிறார். அவர் கட்சிக்காரங்களும் நல்லா வச்சுக்கிட்டாரு. இந்த 5 வருஷமா அவர் கூட நாங்கள் பயணித்தோம், சந்தோஷமாக எங்களை வச்சுக்கிட்டாரு. எங்களுக்கு என்ன குறைனாலும் செந்தில் பாலாஜி போய் நின்னா அதை எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இப்படி இருக்க போகும்போது அவரை பற்றி அவருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக அண்ணனை தப்பாக சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான வேலையை அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு.
இந்த திமுகல இருக்காரு, இனி அடுத்து தாவேக்காவுக்கு போறாரு, தாவேக்காவுக்கு போறதுக்காக இந்த வேலையை பண்றாரு. இனி அடுத்து தாவேக்காவும் இல்லைன்னா அதுக்கு அடுத்தது அவர் எந்த கட்சி வருதோ அந்த கட்சி போய் பயணிச்சுட்டே இருப்பாரு. ஏன்னா அவர் ஒரு வியாபாரி, வியாபார ரீதியாக தான் அவர் அணுகுவார் எல்லாத்தையுமே. எதுங்க நாங்க எல்லாமே சொல்லியிருக்கோம். அவரை கூப்பிட்டு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதே அவர் செந்தில் பாலாஜி ஆஃபீஸில் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட சட்டமன்ற எலெக்ஷன் நடந்திருக்கு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்திருக்கு. அந்த எலெக்ஷனில் இவர் வந்து ஒரு நாள் கூட எங்களுக்கு வேலை செஞ்சது கிடையாது. எல்லாமே கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. இவர் பணம் ஃபண்டு நிறைய கொடுத்துருக்குறாங்க கட்சியில். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடை திட்டங்கிற ஒரு சாக்கடை திட்டம், இந்த ரோட நடுவில் வந்து சாக்கடை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ரோட்டுக்கு அந்த சைடு, அதாவது எங்களோட 22வது வார்டுக்கு ரோட்டுக்கு அந்த சைடு அந்த திட்டத்தை கொண்டு வந்து சாக்கடை திட்டத்தையும் போட்டு எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ளார அதுக்கான ரோடையும் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு செந்தில் பாலாஜி அண்ணன். அப்போ இவர் கவுன்சிலருக்கு போகும்போது தான் அந்த வேலை நடந்திருக்கு. வேற எந்த வார்டுக்குமே இல்லாத ஒரு வேலையை எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. எங்கள் ஏரியாவில் இருக்க அத்தனை ரோடையும் அவர் போட்டு கொடுத்துருக்காரு. இவர் என்ன வேலையை செஞ்சார்? இவர் வந்து ஏதாவது நாங்கள் கொடுத்த லெட்டரையும் நாங்கள் கொடுத்த இதையை வச்சு தான் அவர் செந்தில் பாலாஜி அண்ணன் பண்ணியிருக்காரே தவிர இவர் வந்து ஒரு நாள் கூட மக்களை சந்திச்சிருக்காரா? இவரோட வீடு இங்க இருக்கு, மக்களுக்கு யாருக்காவது இவரோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டு பாருங்க. நான் சொல்றது இல்லை, நீங்க இந்த ஏரியாவுக்குள்ள வந்திருக்கிறீங்க, இந்த ஏரியால இருந்து வெளியே போய் நீங்க கேட்டு பாருங்க. யாராவது ஒரு தனிப்பட்ட நபரை கூப்பிட்டு கவுன்சிலர் யாருன்னு தெரியுமான்னு கேளுங்க, அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேளுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா பாத்துக்கலாம். எல்லா சாலைகளுமே வெளியில இருந்து பார்க்கக்கூடிய சாலைகள் மட்டும்தான் நல்லா இருக்கு. குறுக்குச்சாலைகள் எதுவுமே வந்து தரமா இல்லை. இந்த சாலைகள் எல்லாம் போகணும்னு சொல்லி பல முறை நான் வந்து கேட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் இவர் வந்து மாநகராட்சி மீட்டிங் எவ்வளோ மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறாரு, முதல்ல அதே கேளுங்க. மாநகராட்சி மீட்டிங் எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறாரா? இவர் கோரிக்கை என்னென்ன கோரிக்கை அவர் வச்சிருக்கிறாரு? இவர் பிஏ கொண்டு போய் லெட்டர் கொடுக்கறது வந்து அது வந்து அணுக முடியாது. அவர் கவுன்சிலர் அவர் போய் அங்கே என்ன லெட்டர் கொடுத்துருக்கிறாரு? நேரடியாக போய் கொடுத்தது. கமிஷனர் எவ்வளோ டைம் பார்த்துருக்காரு? மினிஸ்டர் எவ்வளோ டைம் போய் பார்த்துருக்கிறாரு? இவ்வளவு 30% அவர் சொல்கிற மாதிரி 30% மேலே. இப்போ அவர் இதே கோவை பாபு தான் வந்து எங்கள்கிட்ட சொன்னார், நம்ம மாநகராட்சியிலேயே வந்து அதிகமான ஃபண்டு வாங்கி வேலை செஞ்சுருக்க இடம் நம்மளோட 22வது வார்டுன்னு சொன்னார் எலெக்ஷனுக்கு முன்னாடி. இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? 30% வேலை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்போ இவரோட வேலை தான் சரியில்லை. மினிஸ்டர் வந்து கரூரையும் பார்த்தாரு, கோயம்புத்தூரையும் பார்த்தாரு. கிட்டத்தட்ட 100 வார்டுக்கு மேலே இருக்குது. இது எல்லாத்தையுமே அவர் பார்த்தாரு. எல்லா வார்டும் கரெக்டாக பண்ண போகும்போது இவரோட வார்டுக்கு மட்டும் பண்ணலன்னா இவருக்கு வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கிறாரா? இவரோட வேலையை கரெக்டாக செஞ்சாதானே, இவருக்கு என்ன குறை இருக்குன்னு சொன்னாதானே அவங்களுக்கு தெரியும். வேலையை நடக்கல அப்படின்னா இவரோட வேலையை சரியா இல்லைங்கிறதா இங்கே பிரச்சனை. இந்த வார்டு பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அவர் வந்து எலெக்ஷனை ஒட்டி தான் அவர் கட்சிக்குள்ள வராரு. வந்தவங்களும் போஸ்டிங் ஏற்கனவே நீங்க வாசிகளாக இருந்தவர். நீங்க இந்த இடத்துக்கான வாய்ப்பு கேட்டு உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனால உங்களுக்கு அவருக்கு ஏற்கனவே பணிப்போடு இருந்திருக்காங்க. எங்களுக்கு அதாவது நான் வாய்ப்பு கேட்டேன், அது உண்மைதான். ஆனால் தலைமை வந்து அவர் கொடுத்தது. ஏன்னா அவர் வந்து ஒரு திராவிடனுங்கிறத வந்து ஒரு புக்கை இது பண்ணி வந்தார். அது தலைமை வரைக்கும் ரீச் ஆகி அவர் கொடுத்தாங்க. எங்களுக்குள்ள வந்து அன்னைக்கு சங்கடங்கள் இருக்கதான் செஞ்சது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் என்னைக்கு கட்சிக்குள்ளே இணைஞ்சு கவுன்சிலர்னு வந்தாரோ நாங்கள் எல்லாருமே வேலை செஞ்சுதான் அவர் கவுன்சிலர் ஆக்கணும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட வால் போஸ்ட்லேருந்து எல்லா இதுலேயுமே வந்து அவரோட ஃபோட்டோ போட்டு அடிக்கிறேன். அவருக்கு எனக்கு இன்னைக்கு அதாவது இந்த எலெக்ஷன் முடிய வரைக்கும் நாங்கள் 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இங்கே இந்த ஏரியாவுக்கு வந்தானே எங்கள் டீம் பேசுவார். நானும் அவரை கூப்பிட்டு பேசிட்டு தான் இருந்தேன். எனக்கும் அவருக்கும் ஒரு பனிப்போர் இருந்ததுன்னா என்னோட வால் போஸ்ட்டில் அவரோட ஃபோட்டோ நான் ஏன் போடுறேன்? நான் போகணுன்னு அவசியமே கிடையாது. எங்கள் கட்சியில் இருக்க போகும்போது நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக அண்ணன் தம்பியாக இருந்தோம். இன்னைக்கு ஒரு கட்சி மாற போகும்போது கட்சியை எனக்கு வந்து பாபுங்கிறவர் வந்து எனக்கு கட்சி ரீதியாகவே தெரியுமே தவிர தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியாது. இன்னைக்கு என்னோட கட்சியை வந்து தப்பா சொல்ல போகும்போது அப்ப நான் பாபு யாருங்கிறத வெளிச்சத்துக்கு நான் கொண்டு வரணும். இதே திராவிடன் புக்குங்கிற புக்கை வந்து அவரே வந்து ஆசிரியர் கிடையாது, உண்மையர்த்தது ஆசிரியர். அந்த ஆசிரியர் பேரை வந்து இவர் எடுத்து இவர் வந்து போட்டுட்டார். அது B6ல ஒரு வழக்கே இருந்தது. அந்த ஆசிரியர் வந்து B6 ஸ்டேஷன்ல வந்து பீலம்பேடு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கிறாரு. அப்போ இவர் வந்து தலைமையும் ஏமாத்தி இங்க 22வது வார்டுக்குள்ள வந்து கட்சிக்காரங்களையும் ஏமாத்தி மக்களையும் ஏமாத்தி இவர் ஒரு வியாபார ரீதியாக தான் எல்லாத்தையும் அணுகுனாரே தவிர இவர் வந்து மக்களுக்காக பண்ணணும், கட்சிக்காரங்களுக்காக பண்ணணும், கட்சியோட வேலைக்காக பண்ணணுங்கிற இவர் என்னைக்குமே நினைச்சதே இல்லை. எந்த அறிவிப்புங்க? குற்றச்சாட்டுகள் வந்து அது அவரோட பர்சனலுங்க. அந்த திராவிடன் புக்குங்கிறது வந்து அவரோட பர்சனல், ஓகேங்களா? அவர் வந்து புக்கை வெளியிடுறா அதில் பிரச்சனை இருக்குங்கிறது தெரியும்.
அது கோர்ட்டில் வழக்கு போச்சு, அப்புறம் அது கோர்ட்டுக்கு போச்சாங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது. அது அவரோட பர்சனல் நாங்கள் விட்டோம். நான் எங்களை பொறுத்தளவுக்கு பாபு வந்து இங்கே கவுன்சிலராக வந்தார். ஆமாம், நாங்கள் தலைமை என்ன சொல்லுதோ தலைமைக்கு இணங்க நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அவர் வேலை செய்கிறாரோ இல்லையோ நாங்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தோம். இங்கே இருக்க அத்தனை பேர் செயலாளராக நான் என்ன இங்கே வேலை செய்யணுமோ அதை நான் வேலை செஞ்சேன். பகுதி செயலாளர் இங்கே என்ன வேலை செஞ்சார், அவர் இங்கே வேலை செஞ்சார். இங்கே இருக்க கிளை செயலாளர் மற்றபடி வார்டு BLA 2 BLA இது எல்லாருமே வந்து அவங்க வேலை செஞ்சாங்க. எங்களுக்கு வந்து லேக் ஆனது வந்து கவுன்சிலர் மட்டும்தான் இங்கே வேலை செய்யலை. நாங்கள் ஆனால் இருந்து கட்சிக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வந்து அவருக்கு எதிர்த்து நாங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் பாட்டில் எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோமே தவிர இது எல்லாமே மினிஸ்டர் பார்த்துக்குவாருன்ட்டு எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி பார்த்துக்குவாருன்னு நாங்கள் விட்டுட்டோம். நாங்கள் எங்கள் வேலையை மட்டும் தான் நாங்கள் பார்த்தோம். இனி வந்து திமுக பற்றியோ இல்லை அண்ணன் செந்தில் பாலாஜி பற்றியோ அவர் இனி அடிக்கடி விமர்சனம் பண்ணாருன்னா நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அதுக்கான என்ன அவருக்கு பாடம் பூட்டுமோ அதை நாங்கள் பாடத்தை பூட்டுவோம். ஓகே.